ஸோ இன்னைக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாவால இருக்கிற ஒரு கிளாஸ், ப்ரீடிஃபைன்டா அவனே வச்சிருக்கிற ஒரு கிளாஸ். ஸோ கேன் சே இட்ஸ் அ சிம்பிள் டேர்ம்ஸ் collection of characters. நம்ம கேர்ன்னு சொல்லி ஒரு டைப் பார்த்தோம். கேர் ch equal to let's say a. இதுக்கு என்ன அர்த்தம்? ch is a variable of type data type char, அதோட வேல்யூ ஏன்ற ஒரு வேல்யூ. ஸோ ஒரு கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஸோ கேரக்டர்னு சொல்லி பார்க்கும்போது கேரக்டருக்கான கான்ஸ்டன்ட் நம்பர், எப்படி இன்டிஜருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும் அதே மாதிரி கேரக்டருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டை கேரக்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஒரே ஒரு கேரக்டர் இருக்கும். சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஒரே கேரக்டர் இருக்கும். ஸோ ஒரு கேரக்டர்ல ஒரு கேரக்டர் மட்டும் தான் நம்மளால வைக்க முடியும். மோர் தென் ஒன் கேரக்டர் நம்மளால சூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ மோர் தென் ஒன் கேரக்டர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, we have to use string name equal to. ஸோ எப்படி கேரக்டர் கான்ஸ்டன்ட் இருக்கோ அதே மாதிரி இதற்கு பேர் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் என்னது? கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வித்தின் டபுள் கோட்ஸ் இருக்கிறது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இது நேம் இஸ் அ வேரியபிள் ஆஃப் டேட்டா டைப் ஸ்ட்ரிங். இப்ப இது வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இது எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் see this as an array of characters. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போன கிளாஸ் முன் கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா அரேஸ் செட் ஆஃப் நம்பர்ஸ், ஸோ கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ், அது அரே ஆஃப் இன்டிஜர்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த ஸ்ட்ரிங்கை நான் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் சே இட் இஸ் அரே ஆஃப் கேரக்டர்ஸ். முகமது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எப்படி பார்க்கலாம்னு. ஸோ இந்த அரேவை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும், இந்த வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நம்ம ஏ ஆஃப் 0ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்க ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங்கோட இந்த வேரியபிள் வந்து நேம் டாட் கேர் அட் ஆஃப் 0. ஸோ கேரட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, கேர் அட் அப்படின்ற போது வாட் இஸ் த கேரக்டர் அட் இண்டெக்ஸ், 0th இண்டெக்ஸ்ல உள்ள கேரக்டரை இது ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ பேசிக்கலா வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸோ இதுதான் நம்மளுடைய வேரியபிள் நேம். ஸோ நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங். இந்த கிளாஸ்ல மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா மேத்ன்றது ஒரு கிளாஸ், பவுன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல 2 வேல்யூ கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 10,2 கொடுத்தோம்னா 10 ஸ்கொயர், திஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த பவுன்றது என்னது? இட் இஸ் அ ஃபங்க்ஷன் சொல்லலாம் அல்லது மெத்தட்னு சொல்லலாம். மேத்ன்றது என்னது? இட் இஸ் அ கிளாஸ்னா என்ன, மெத்தட்னா என்னன்றதெல்லாம் நம்ம அடுத்து எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, மேத்ன்றது ஜாவால ஆல்ரெடி இருக்கிற ஒரு கிளாஸ், சிமிலர் டு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்ன்றது ஒரு கிளாஸ். பவுன்றது ஒரு மெத்தட் அல்லது ஒரு ஃபங்க்ஷன். இந்த மெத்தட் என்ன பண்ணும்? பேசிக்கா இன்புட்ஸை வாங்கும், இட் வில் டூ சம் ப்ராசஸ், நமக்கு அவுட்புட் கொடுப்போம். இந்த இடத்துல 2 இன்புட் வாங்கியிருக்கு, 10 ஸ்கொயர்ன்றது ப்ராசஸ் பண்ணி 100 அவுட்புட் கொடுக்குது. அதே மாதிரி இங்க என்னன்னா, என்னுடைய நேம் டாட் கேர் அட் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 0, 1, 2 ஹெச்ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ கேரட் இஸ் அ ஃபங்க்ஷன். இதுக்கு இன்புட் என்ன கொடுப்போம்? எந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டர் வேணும்ன்றத சொல்லலாம். இட் கேன் பி இண்டெக்ஸ் அல்லது நம்ம பொசிஷன் சொல்லிக்கலாம். இட் ரிட்டர்ன்ஸ் ஒரு கேரக்டர் டைப்பை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எப்படி நம்ம அரே அப்படின்னு சொல்லும் போது வந்து, ஸோ இண்டெக்ஸ் 0 அப்படின்ற விஷயத்த ஏ ஆஃப் 2 சொன்னமோ, இது அரே ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. ஸோ இங்க ஸ்ட்ரிங்ல வந்து அவன் ஒரு மெத்தட் கொடுத்துருக்கான். அந்த மெத்தட் கொடுத்தீங்க அப்படின்னா மெத்தட்ல எந்த பொசிஷன் சொன்னீங்கன்னா அந்த பொசிஷனோட கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துரும்.
இப்போ நான் என்ன சொல்றேன்னா எனக்கு நேம் டாட் கேரட் ஹெச்ன்ற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங்குன்ற ஒரு வேரியபிள்ல ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் கேர் அட். ஸோ அதுல எந்த பொசிஷன் கொடுத்தாலும் அந்த பொசிஷனால வேல்யூ நமக்கு வந்துடும். செகண்ட் திங் கன்கட்டினேஷன். ஸோ இங்க நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம், பிளஸ்ன்றது என்னது, ஆப்ரேட்டர். ஸோ இந்த இடத்துல ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்றோம். ஏயோட வேல்யூ 2வா இருக்கு, பியோட வேல்யூ 5வா இருக்கு. இந்த பிளஸ் என்ன பண்ணும், இந்த பிளஸுக்கு பக்கத்துல ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா, இன்டிஜரோ ஃப்ளோட்டோ நம்பர் இருந்துச்சுன்னா அரித்மெட்டிக் ஆபரேஷனா இது பிஹேவ் ஆகும். ஸோ 2 + 5 லாஜிக்கலா 7 சொல்லி வரும். இதே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, முகமது இஸ் a name. இது ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், இது ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ரெண்டு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டை பிளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா இது அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணாது, என்ன பண்ணும்னா கன்கட்னேஷன் பண்ணும். கன்கட்னேஷன் என்னன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூவை சேர்க்கிறது, ஜாயின் பண்ணும் பேசிக்கா. செகண்ட் கேரக்டர் இஸ் செகண்ட் கேரக்டர் இஸ் ஹெச்ன்னு சொல்லி வரும். அதாவது லாஜிக்கல் 0 1 2 சொல்லும் போது இப்போ என்ன ஆகுது, பிளஸுக்கு இந்த பக்கம் ஒரு கேரக்டர் இருக்கு, இந்த பக்கம் ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ பிளஸுக்கு பக்கத்துல ஒரு ஸ்ட்ரிங் இருந்தாலும் அது என்ன பண்ணும், கன்கார்னேட் தான் பண்ணும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து பார்ஸ் ஆகும். இந்த வேல்யூ இந்த ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும். இது நடந்து இது கால்குலேட் பண்ணி 14 மாத்திரும். செகண்ட் என்ன நடக்கும், இந்த ரெண்டு நடக்கும். ஸோ இது ரெண்டு நடந்து லாஜிக்கலா 40 பிளஸ் ஒரு ஸ்பேஸ். ஸோ ஒரு இன்டிஜரும் ஒரு ஸ்ட்ரிங்கும் சேரும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடும், ஒரு ஸ்ட்ரிங்கா மாறிடும். என்னலாம் இது கூட 20 சேர்க்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா to understand it லாஜிக்கலா 40 20 அப்படின்றது நம்மளுக்கு வரும். என்னென்ன மெத்தட், கேரட் அப்படின்றது ஒரு மெத்தட். ஸோ என்னுடைய லென்த் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இந்த முகமதோட நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நேம் டாட் லென்த்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங் வந்து டாட் லென்த்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டெர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேரட் இதுல ஒரு நம்பர் பாஸ் பண்ணுவோம், லென்த்ல எதுவுமே பாஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பை டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ரிட்டர்ன்ஸ் த கேரக்டர் அட் த ஸ்பெசிஃபைட் இண்டெக்ஸ். ஸோ என்ன இன்புட், ஒரு பொசிஷன், அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்து பார்த்தது என்னது, லென்த் கொடுத்துருக்கோம். returns the length of a specified string. Return type என்ன, is empty அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கொடுத்துருக்கான். is empty என்னது, check whether a string is empty or not. ஒரு empty stringனா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 0வா இருக்கும். இது எம்டியா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கான ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நேம் டாட் இஸ் எம்டின்ற ஒரு மெத்தட். ஸோ இப்ப this returns false. இந்த கேஸ்ல நேம் அப்படின்ற ஒரு இது வந்து எம்டி கிடையாது, லாஜிக்கலா ஃபால்ஸ் இருக்கு. இதே என்னுடைய நேம்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த எம்டின்றது வந்து லாஜிக்கலா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஏன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா ஸ்பேஸ்ன்ற போது இட் இஸ் ஒன் கேரக்டர். ஸோ லென்த் பாத்தீங்கன்னா 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1ன்ற போது ஃபால்ஸ் வரும். இதே இந்த இடத்துல நேம் டாட் ட்ரிம்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரிம் என்ன பண்ணும்னா ஒரு
ஸ்ட்ரிங்கோட கடைசியில இருக்கிற ஸ்பேசஸ், ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடும், கட் பண்ணிடும். அப்ப எம்டி ஸ்ட்ரிங் ட்ரிம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 0 ஆயிடும். அப்ப எம்டின்னு சொல்லி போடும்போது லாஜிக்கலா இப்ப எனக்கு ட்ரூன் ஆயிருக்கு. இப்ப நம்ம பார்த்த இந்த எக்ஸ்ட்ரா 2 விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பார்த்தோம்? ட்ரிம் பார்த்தோம். இதே மாதிரி கண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு ஸ்ட்ரிங்ல இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இங்க இருக்குன்னா, மை நேம் இஸ் முகமது. இப்ப நேம் டாட் கண்டைன்ஸ் என்ன இருக்கான்னு பார்க்கிறோம். இஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சாரி, இது யாரோ சொல்லு. பேசிக்கா என்ன பண்ணுது? இட் சேஸ் இஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இந்த இடத்துல கண்டைன்ஸ் அப்படின்னு நான் போடும்போது என்ன இன்புட் நான் கொடுக்குறேன்? ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி. ஸோ இது இன்புட் என்ன? இதுக்கு ஸ்ட்ரிங்ன்றது ஒரு இன்புட். இதோட இன்புட் என்ன? ஸ்ட்ரிங். இதோட அவுட்புட் என்ன? பேசிக்கா பூலியன். ஸோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அவன் ஆல்ரெடி கொடுத்துருக்கான் அந்த ஃபங்க்ஷன். அதோட இன்புட் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும், அதோட அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோட் எழுத முடியும். ஸோ இப்போ இங்க பார்த்த 5 இதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி ஸ்பிளிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்கு இன்புட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ரிங். இப்ப என்ன சொல்றேன்னா, ஸ்பேஸை வச்சு எனக்கு ஸ்பிளிட் பண்ணுன்னு சொல்றேன். அப்ப இந்த ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவான்னா, நம்ம கொடுத்துருக்க டீலிமிட்டர், இந்த டீலிமிட்டர்னு சொல்லுவோம். அதாவது டீலிமிட் பிரிக்கிறது, ஸ்பேஸை வச்சு பிரிச்சு எனக்கு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அவுட்புட்டா கொடுக்கும். இங்க பிரியும், இங்க பிரியும், இங்க பிரியும். பிரியும் போது என்ன ஆகும்? இது அப்படியே ஒரு அரேவா மாறும். ஸோ எனக்கு மை அப்படின்றது 0th பொசிஷன்லயும், நேம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும், இஸ் செகண்ட் பொசிஷன்லயும், தேர்ட் பொசிஷன்லயும் வரும். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணி, ஸோ அதோட லென்த் என்னன்றதான் நம்பர் ஆஃப் கவுண்ட் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சென்டென்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுவோம்? சென்டென்ஸ் டாட் ஸ்பிளிட் ஸ்பேஸ் வச்சு பண்றோம். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரிங் அரே வேர்ட்ஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட். இப்ப கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணணும்னா number of words is the number of words வந்து லாஜிக்கலா வேல்யூ பிரிண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 வரணும். ஈஸி. ஆனா இதுல வந்து எல்லா கேஸும் நம்மளுக்கு பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஃபார்முலா பஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அரேஸ் இல்லாம ஃபார்முலா போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஃபார் ஈச் பத்தி பார்த்தோம். ஸ்பிளிட் ஃபங்க்ஷனோட இன்புட் ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்கான அவுட்புட் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இப்போ கன்கேட்னு ஒரு விஷயம், இதுல கன்கேட்னு ஒரு இருக்கும்.
பேசிக்கா என்ன பண்ணும், இட் அப்பன்ஸ் a string to the end of another string. எப்படி பிளஸ் போட்டோமோ அதே மாதிரி பிளஸ்க்கு பதிலாக டாட் கன்கேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஸ்ட்ரிங்கை ஆட் ஆகிடும், பிளஸ் கன்கேட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் இருக்கு. இண்டெக்ஸ் ஆஃப் என்ன பண்ணணும்னா ஒரு கேரக்டர் நம்ம சர்ச் பண்றோம்னா அந்த நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அரேல வந்து ஒரு எலமெண்ட் சர்ச் பண்ணா அந்த எலமெண்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இது ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இன்டர்நெட். இதுவும் அதே கான்செப்ட் தான். ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஆமா ஒவ்வொன்றுக்கும் நான் உட்காந்து கோடு முடியாது பார்த்தீங்களா, அது லேர்னிங்காக இருக்கு. ஸோ எனக்கு இது இண்டெக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் போடுறதுன்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ல நிறைய மெத்தட் கொடுத்துருக்கான். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி மேத்.ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் நம்ம உட்காந்து கால்குலேட் பண்ணாம ஆல்ரெடி இருக்கிற பில்டின் மெத்தட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க என்ன பண்ணோம், டாட் இது கேரக்டரும் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கும் கொடுக்கலாம் லாஜிக்கலா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த ரீப்ளேஸ் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு வேல்யூ பதில் இன்னொரு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட், ரீப்ளேஸ் ஆல், ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு ஒன்று இருக்கு, எண்ட்ஸ் வித்னு ஒன்று இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட்ஸ் வித்தான்னு பார்க்குறேன். ஸ்டார்ட்ஸ் வித் லாஜிக்கலா ட்ரூ வரும். இதே MOHAல ஸ்டார்ட் ஆகல, ஸ்மால் லெட்டர் எம் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டார்ட்ஸ் வித் MOHA கிடையாது, ஃபால்ஸ். அதே மாதிரி ends with MMED. So MMEDA ஃபால்ஸ். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிட்ட யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்டார்ட்ஸ் வித் அதே மாதிரி ஈக்குவல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ எனக்கு 2 நேம் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 வேல்யூ ஈக்குவல் கிடையாது. ஸோ நம்ம இன்டிஜரா இருந்தால் என்ன பண்ணுவோம், நேம் ஈக்குவல் டு வேல்யூன்னு கொடுப்போம். இதே ஸ்ட்ரிங்னா என்ன பண்ணணும்னா நேம் டாட் ஈக்குவல்ஸ். நம்ம ஜென்ரலா பண்ற தப்பு, டபுள் ஈக்குவல் டு இங்க கொடுப்போம். டபுள் ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா பிரிமிடியேட்டர் யூஸ் ஆகும். ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் பிரிமிடியேட்டர் யூஸ் ஆகாது, ஒர்க் ஆகாது. இந்த கேர் இஸ் பிரிமிடியேட்டர், பேஸ் டேட்டா டைப். பூலியன், கேர், இன்டிஜர், ஃப்ளோட்டு, ஷார்ட், பைட்டு, லாங், இந்த அதெல்லாம் வந்து பேசிக் டேட்டா டைப். பேசிக்னா பிரிமிடியேட்டர் டைப்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்ன்றது இட்ஸ் a collection of characters. ஒரு கேரக்டர்ன்றது ஒரு பிரிமிட்டிவ். ஸோ மல்டிபிள் பிரிமிட்டிவ் சேர்க்கும் போது தான் ஒரு நான் பிரிமிட்டிவ் வரும். அரேன்றது ஒரு நான் பிரிமிட்டிவ், ஏன்னா கலெக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ பிரிமிட்டிவ் நான் பிரிமிட்டிவ் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த இது சொல்றேன். ஸோ இப்போ லாஜிக்கலா ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும், இது இல்லாததுனால. இதே ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்ட்டு வரும். இதுல நான் வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கேன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். இப்போ எனக்கு இந்த கேஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாத, ஸோ டெக்ஸ்ட் மட்டும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும்னா ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸை இக்னோர் பண்ணிடு. அப்போ என்ன ஆகுது, இது ரெண்டுமே ட்ரூன்னு சொல்லி வருது. ஸோ ஒவ்வொரு மெத்தடும் பேசிக்கா என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு வேலை இருக்கும். ஸோ அதோட வேலையை மட்டும்தான் பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ தேவையற்ற வேலைகளை செய்யாது. That's how it is designed. Okay.